ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வத்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தமான வசனம். என்ன வார்த்தை என்னவென்றால், கட்டப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தர் சொல்றான், நான் உங்களை என்ன செய்வேன்? கட்டுவேன். நாம் கட்டப்படுவோம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமான வசனம், வார்த்தை. ஆகவே தேவன் நம்மை அவர் எப்படியெல்லாம் அவர் கட்டுவார், அதாவது எந்த விதமாக ஆண்டவர் கட்டுகிறார், யாரை கட்டுகிறார், எவைகளை கட்டுகிறார், கர்த்தர் தான் கட்ட வேண்டும். பார்க்கும்போது இந்த வசனத்தில் இருந்து நாம் கவனிக்கிற ஒரு 3 விஷயங்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் கட்டி எழுப்புவார். த பர்சனல் லைஃப், த இன்னர் லைஃப். நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அதாவது புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைய வேண்டும். அந்த விதமாக தேவனுடைய வார்த்தை வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், நாம் கட்டப்படுவதற்கு நம்முடைய உள்ளான மனுஷனுடைய கட்டுமானம் அப்படிங்கிறது த பர்சனல் டெவலப்மெண்ட், த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு எல்லாம் அன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆகவே இவங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, அவங்களுடைய ஆளுமை டெவலப்மெண்ட்டு, அது எல்லாத்தையும் பார்க்குறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, ஒரு குழந்தைய நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அனுப்பி அது படித்து அது படிக்க அந்த கல்வி அறிவு குழந்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், அதை டெவலப் பண்ணுறதை பார்க்குறோம். டெவலப்மெண்ட்டுங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைக்கும் போகாத குழந்தைக்கும் வித்தியாசத்தை பார்க்குறோம் இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போனதான குழந்தை இப்போ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்களுக்கும் பாஸ் ஆகாதவங்க 10ஆம் கிளாஸ் ஒரு படித்த ஆட்கள் பாருங்கள், அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு அது ஒரு அளவில் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க அவர்களை பார்த்தாலும் நமக்கு தெரியும். அவங்களுடைய பேச்சில், நடை, உடை, பாவனைகள் எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஆட்கள். காட்டில் குடியிருப்பாங்க. காட்டில் குடியிருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா சிலவம் உடையே இருக்காது, ட்ரெஸ்ஸே உடுக்க தெரியாது. அந்த விதமாக சரியானபடி அவர்களுக்கு எந்த நாகரிகம் இல்லை. அப்படி காட்டில் இருக்கிறதான ஆட்களுக்கு வந்து என்னன்னா, தெர் இஸ் நோ எக்ஸ்போஷர். வெளியில் உலகத்தில் வந்து அவங்க பார்க்கவே இல்லை. நம்ம சபைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது, சபையில் வர்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது தெரியுமா? கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு எக்ஸ்போஷர். சபையில் வந்து சாதாரணமான மக்கள், அதாவது புறக்கணிக்கப்பட்டவர்கள், எங்கேயோ ஒரு மூலையில் முடுக்கில் குடியிருக்கிறதான ஆட்கள், அப்படிப்பட்டதான ஆட்கள் படிக்காதவங்களாக இருந்தால் கூட சபையில் வந்த பிற்பாடு மற்ற ஆட்களை எல்லாத்தையும் பார்க்குறாங்க, வசனங்களை கேட்குறாங்க. அப்படி ஆட்களோடு பார்த்து பழக 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 அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் உண்டாகிறத பார்க்குறோம். எத்தனை பேர் நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நான் வளர்ந்துருக்கிறேன்னு சொல்கிறீங்க? மாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா? பேச்சில் மாறி இருக்கிறீங்களா? உடையில் மாறி இருக்கீங்களா? நம்முடைய பாடி லாங்குவேஜில் கூட ஒரு மாற்றம். நம்ம கை அசைப்புலையும் நம்முடைய பார்வையிலையும் இவைகளை கூட உங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, சபையில் வர்றவங்களுக்கும் ரட்சிக்கப்படாமல் சபையில் வராத மற்றபடி ஆட்களை நீ கவனிச்சு பாருங்க. இதான் ஒரு கிறிஸ்தவங்களுடைய ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி அது நடக்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஒரு அடக்க ஆராதனை நம்ம கூட சுமாராக தான் பண்ணுறோம். சில வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு அரசியலில் ஒரு தலைவர் மரித்து போனால் பண்ணுகிறது நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அதை விட கிறிஸ்தவ ஆலயங்களிலே வெளிநாடுகளிலே ஒரு மரித்து போனார்னா அந்த அடக்க ஆராதனை பார்த்தா ரொம்ப நாகரிகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அவர்கள் நாகரிகத்தில் வளர்ந்துருக்கிறாங்க, கல்வியில் வளர்ந்துருக்கிறாங்க, உடையில் அவர்களுக்கு மாற்றம் இருக்கிறது. நல்லா உடுத்துறதுக்கு கற்றுக் கொடுத்தவனே யார் தான்? கிறிஸ்தவன் தான். கத்திரமை உடுதலையா இந்த மாதிரி பேண்டெல்லாம் அந்த நாட்களில், ஷர்ட்டெல்லாம் அந்த காலங்களில் கிடையாது, இல்லை. வெள்ளைக்காரன் வந்த பிற்பாடு தான் வெள்ளைக்காரன். அப்படிங்கும்போது கிறிஸ்தவ சபைகள் தான் இந்த நாகரிகத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரி டீசெண்டாக உடை உடுத்துகிற இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா கிறிஸ்தவன் தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதாவது தென் பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் உள்ளதான பெரியவங்கெல்லாம் வேஷ்டி கட்டிட்டு ஷர்ட்டு போட்டு இங்கே ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, நான் யோசிப்பேன் அது எதுக்கு இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். கை துடைக்கவா, முகம் துடைக்கவா? இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் என்னென்னா ஷர்ட்டு போடக்கூடாது, வேஷ்டியை முழங்காலுக்கு மேலே தான் என்ன செய்யணும்? கட்டணும். முழங்காலுக்கு கீழே வேஷ்டி இருக்கக்கூடாது. ஈவன் சேலை கட்டுற பெண்கள் கூட கீழே முட்டு கீழே என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. இந்த நிலைமையில அடக்குமுறைகள் இந்திய தேசத்தில், ஜாதியுடைய அடிமைத்தனம், அதுவும் அநாகரிகமான காரியங்கள் இவைகளெல்லாம் இருந்த காலங்கள். இப்போ அதை மேற்கொண்டு போராடி ஜெயித்ததான சமுதாயத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி இன்றைக்கி நல்லா ஷர்ட்டு போட்டு வேஷ்டி கட்டி ஒரு துண்டு போட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பழைய அந்த அடக்குமுறையில் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்தவம் வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த பிற்பாடு நம்ம எவ்வளவோ டெவலப்மெண்ட் ஆகியிருக்கிறோம். இந்திய தேசம் அதிகமாக முன்னேறி இருக்கிறது. உலகத்தில் உள்ள எந்த நாட்டில் அதாவது வேதம் அதிகமாய் போதிக்கப்பட்டு கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறதோ, திருச்சபைகள் இருக்கிறதோ, அங்கே மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கட்டப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கட்டப்படுதல் அப்படின்னு சொன்னால் என்ன? அதாவது முன்னேற்றம் அடைதல். அதாவது அவர்கள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் சரியான வார்த்தை என்ன தெரியல. டெவலப்மெண்ட் அதாவது முன்னேற்றம்ங்கிற வார்த்தையா? முன்னேற்றம். அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அடுத்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம உலக பிரகாரமான இந்த காரியங்களை நான் இப்போ பேசி கொண்டிருக்கிறேன். வெளிப்படையாய் நம்முடைய விடைநடை பாவனைகளில் நம்ம வீடு, ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு என்று சொல்லும்போது, நாங்கள் ஆரம்ப நாட்களில் சேலத்துக்கு வரும்போது சில வீடுகளுக்கு போனால் அந்த வீடுகள் சுத்தமாக இருக்காது, அவைகள் ஒழுங்காக இருக்காது. ஆனால் அதுக்கு பிறகு எங்கள் வீட்டை அங்கம்மாள் காலனியில் அவங்க பார்ப்பாங்க. உள்ளால் எல்லாரும் வருகிறதுக்கு அந்த நாட்களில் அனுமதி உண்டு. உள்ளால் பார்த்த பிறகு திரும்ப அவங்க வீடுகள் எல்லாத்தையுமே சரியாக சுத்தமாக வைக்க ஆரம்பித்தார்கள். சின்ன வீடுகளாக இருந்தால் கூட நாங்கள் பிறகு போய் பார்த்தா அந்த வீடெல்லாம் ரொம்ப நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ ஒருத்தர் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் கட்டப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம அன்றைக்கு அந்த சபைக்கு வந்ததுக்கு பிறகு அன்றைக்கு இருந்தது போல் அல்ல, வெளிப்படையாக ஒரு வீடு சுத்தமாக வைக்கிறது, நம்முடைய உடை நல்ல விதமாக உடுத்தணும், நல்ல விதமாக சுத்தமாக இருக்கணும், இதெல்லாமே டெவலப்மெண்ட் தான். அந்த இடத்துல நமக்கு டெவலப் ஆகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்படி டெவலப் ஆகணும். ஆகுறீங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி நீங்கள்
வருஷந்தோறும் நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை இல்லையா? அப்படித்தான் இருக்கிறேன். ஏன்னா அந்த குப்பையில் தானே கிடக்கிறோம், இந்த மோசமான சமுதாயத்தில் தான் இருக்கிறோம். ஆக இங்கேருந்து போனோன்னு திரும்பி அதெல்லாம் ஒட்டிக்கிடுது இல்லை, அது அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிருது. என்னென்னா இந்த விதமாக நம்ம கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சுத்தத்தில் ஒரு முன்னேற்றம் வரணும், நம்முடைய பேச்சில் ஒரு டெவலப்மெண்ட்டு வரணும். ஆட்கள் பேசுறதுல எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவங்க மற்ற மதத்தில் இருக்கும் பொழுது, கிறிஸ்தவன் அல்லாமல் இருக்கும் பொழுது, திருச்சபைக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் பேசுகிறாங்க, அதே விதமாக தான் பேசுகிறாங்க. அதே விதமாக என்ன செய்கிறார் என்றால் அவங்களுடைய வீட்டில் தூய்மையற்றவர்களாக, அவங்களுடைய சரீரத்தில் தூய்மையற்றவங்களாக, புறம்பான பல காரியங்களில் நம்முடைய நாகரிகம் உள்ள மக்களாக நம்ம மாறணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம பார்க்குற சமயத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற சமயத்தில் நமக்கு ஒரு வெளிப்படையாக நம்ம பார்க்குற சமயத்தில் ஒரு வளர்ச்சி. அல்லேலூயா. இங்கே பாருங்க, நான் வர்த்திக்கப்படும், மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் என்ன செய்யப்படும்? குடியேற்றப்படும். பட்டணங்கள் குடியேற்றப்படும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த டெவலப்மெண்ட் அப்படின்போது ஒரு பட்டணம் 3 விதத்தில் சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷர்களுடைய ஒரு புறம்பான டெவலப்மெண்ட், வெளிப்படையாக அவர்களுடைய முன்னேற்றம். இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாருங்க, அந்த விதமாக நம்ம வெளிப்படையாக முன்னேறதான காரியங்கள். அதாவது மனுஷன் வந்து இந்த சொசைட்டி, சமுதாயம் எந்த விதத்தில் நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பட்டணங்கள் குடியேற்றப்படும்னு சொல்லும்போது இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது பொருளாதாரம் தேவை. முதலாவது என்னன்னா ஹியூமன் ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித வளம் தேவை, மனுஷர்கள் தேவை, மனிதர்கள் அவர்கள் தரமுள்ள மனிதர்கள் தேவை, குவாலிட்டியான பீப்புள் தேவை. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிள்ளைகள் படித்தவங்களாக இருக்கணும், கணவன் வந்து நல்ல திறமையானவனாக இருக்கணும், கணவன் வந்து அவன் ஒரு தூய்மையானவனாக இருக்க வேண்டும், நாகரிகமாக இருக்க வேண்டும், ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும். அப்படின்லாம் இருந்தால் அந்த குடும்பம் கட்டப்படும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே இந்த விதத்தில் நம்ம மனுஷன் அவன் உள்ளும் புறம்பும் வெளி தோட்டத்தில் என்கிறது மட்டும் இல்லை. சில சமயத்தில் சில கிறிஸ்தவங்களை பார்த்தா எங்கள் பகுதியில் எல்லாம் நல்ல டீசெண்டாக இருப்பாங்க. ஆலயத்துக்கு வரும்போது நம்ம ஆட்களை விட நீங்கள் பழைய அதாவது பெயர் கிறிஸ்தவ சபைகளை போனீங்கன்னா நல்லா உடுத்து நல்லா வருவாங்க, அதில் டெவலப் ஆகியிருப்பாங்க. ஆனால் அதே வேளையில் இன்னர் லைஃப், அவங்களுடைய உள்ளம் திருக்குள்ளதாக இருக்கும், கேடுள்ளதாக இருக்கும், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உள்ளம் சரியாக இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாய் இல்லை. வெளிப்புறமாக நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கும், அவர்கள் நல்ல வீடு வாங்கியிருப்பாங்க, நல்ல கார் இருக்கும், நல்ல உடுத்தி இருப்பாங்க, நல்ல கல்வியில் டெவலப் ஆகியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டு தான். இந்த டெவலப்மெண்ட்டு இதை தாண்டி மனுஷர்களுடைய, அதாவது கட்டப்படுகிற ஒரு மனுஷன், முன்னேற்றம் அடைந்திருக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே அவருடைய இன்னர் லைஃப்பில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? டெவலப்மெண்ட் ஆகணும், வளர்ச்சி அடைய வேண்டும், கட்டப்பட வேண்டும். அந்த விதமான வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் நம்முடைய சபையை வைத்திருக்கிறார். நம்ம சபையில் வரும்போது நம்ம ஏதோ ஆசீர்வாதம், ஜெபம், உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டும் வந்து ஜெபித்து போகிறவள் அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் நாம் கட்டப்பட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பில்டிங் த கேரக்டர்ஸ் என்ன செய்ய, நம்முடைய சுபாவங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்றமடைய வேண்டும். சுபாவங்களை வளர்ச்சி அடைய வேண்டும். நல்ல சுபாவங்கள், நல்ல சாந்தம், பொறுமை, இச்சை அடக்கம், சந்தோஷம், சமாதானம்,
இப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் என்ன செய்யும்? இவைகளினாலே தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கட்டப்படுகிறோமா இல்லையா என்று நம்ம கணக்கிட முடியும், நம்ம வேல்யூ பண்ண முடியும், மதிப்பீடு செய்வது. நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலே உண்மையாக நீங்கள் தரமுள்ள மக்களாக நீங்கள் கட்டப்படுறீங்களா இல்லை என்கிறதை உங்களுடைய கேரக்டரை பொறுத்து என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடிகிறது. எத்தனை பேர் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைமையிலே நான் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். 10 வருஷத்துக்கு முந்தி இருந்ததை விட இன்றைக்கு நான் என்னுடைய நல்ல சுபாவங்களை மாற்றம் அடைந்திருக்கிறேன். முந்தி மாதிரி நான் கோவப்பட மாட்டேன், முந்தி மாதிரி நான் இப்போ கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. முன்னால் மூர்க்கமாக நான் இருப்பேன், முன்னால் நான் குடிக்கிறவனாக இருந்தேன், நான் துன்மார்க்கமாக வாழுகிறவனாக இருந்தேன், மனைவி அடிக்கிறவனாக இருந்தேன், இல்லை நான் புருஷன் அடிக்கிறவளாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வீட்டில் எப்போவுமே சண்டை இருக்கும், எப்போவுமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. டெவலப் ஆனால் வெளியில் தெரியும், பார்த்தாலே தெரியும். அதாவது ஒரு கிராமம், ஒரு பட்டணம் என்று சொல்லும் பொழுது ஒரு பட்டணம் எப்படி மாறுகிறது? ஒரே நாளில் பட்டணம் வராது. ஒரே நாளில் பட்டணம் அப்படின்னு சொல்லி வந்துடுமா? சேலம் பட்டணத்திற்கு 1979, 80, 81 இந்த நாட்களில் கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த பக்கம் நான் வரும்போது, இந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகும்போது, இது ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் மாதிரி தான், ஒரு சின்ன பட்டணமாக தான் இருந்தது. ஒரு டவுன் இல்லையா, மாநகரம் அப்புறம் மாறியது. பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா கிடையாது, 5 ரோடு பகுதியெல்லாம் இல்லை, அதெல்லாம் காடு, அங்கே ஒரு குளம் அப்படி இருக்குமே தவிர அந்த பக்கம் யாருமே ராத்திரி நடமாட முடியாது. புது பஸ் ஸ்டாண்ட் அந்த வழியிலெல்லாம் யாரும் நடந்து வர முடியாது, அப்படிப்பட்ட இடமா இருந்தது. பழைய பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்கும். இது வழியாக அப்படி ட்ரிச் ரோடு வழியாக பஸ்ஸில் போகும்போது போயிருக்கிறேன், ஊருக்கெல்லாம் போகிற சமயத்தில். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளவு மாற்றம், எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏர்போர்ட் வந்திருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் மாற்றம் வந்திருக்கிறது. இந்த விதமான இந்த டெவலப்மெண்ட் இவ்வளவு நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆகவே எத்தனையோ இடங்கள்லாம், சென்னையெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமாக இருந்தது. அவ்வளோ ஃபோட்டோஸ் ஏதாவது இங்கே பார்த்து பாருங்கள், இன்றைக்கு அதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆரம்ப நிலையில் இருந்து நாளுக்கு நாள் உலகம் என்ன செய்கிறது, அது வளர்ச்சி அடைகிறத பார்க்குறோம். அதே விதமாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் வளரணும், நம்முடைய சபை என்ன செய்யணும், டெவலப் ஆகணும். அதே போல் குடும்பம் என்ன செய்யணும், டெவலப் ஆகணும். கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நீ வாலாகாமல் என்ன செய்வாய், தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். எத்தனை பேர் நீங்கள் மறுபடியும் கேட்குறேன்னு சொல்ல முடியுமா? 10 வருஷத்துக்கு முந்தி நான் சபைக்கு வரும்பொழுது இருந்ததை விட நான் இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போயிருக்கேன். இருந்த வீட்டையும் விற்றுட்டேன். முன்னால் நான் காரில் வந்துட்டு இருந்தேன், இப்போது சைக்கிள் கூட இல்லை, நான் டவுன் பஸ்ஸில் வரேன் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் முந்தி நல்லா இருந்தேன், நான் சர்ச்சுக்கு வந்த பிற்பாடு இப்போ எல்லாம் இழந்து போய் நான் இப்போ ஒரு தரித்திரவாசியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் இல்லை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முந்தி இருந்ததை விட இப்போ என்ன ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. நான் முன்னால் குடிசையில் இருந்தேன், இப்போ நான் நல்ல மாடி வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது சாட்சி இருக்கா? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? குடிசையிலிருந்து கர்த்தர் இப்போ என்ன செய்யிருக்கிறாரு, நல்ல வீட்டை கொடுத்துருக்கான்னு சொல்கிறாருக்கு. கைகளை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நிறைய கரங்களை பார்க்க முடியும், நிறைய கரங்களை பார்க்க முடிகிறது. கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களை கட்டுகிறவர். ஆமென், அல்லேலூயா. தேவன் தான் நமக்கு முன்னேற்றத்தை தருகிறவர், தேவன் தான் நம்ம வளர்ச்சி அடைய செய்கிறவர். கர்த்தர் கட்டாராகில் காவலால் விழித்திருக்கிறது விருதா, ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஞானம், அவர் யாருக்குள்ள வர்றாங்களோ, யாருக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்களோ அவர்கள் தான் என்ன செய்யப்படுகிறார்கள், கட்டப்படுகிறார்கள். ஆகவே இன்னும் வரும் நாட்களில் அடுத்த தலைமுறையில் நான் நிறைய பேரை பார்க்குறேன், முந்தின தலைமுறையில் பள்ளிக்கூடத்துக்கு போகாத குடும்பங்கள், இன்றைக்கு அந்த குடும்பங்களில் டாக்டர்ஸுகள், என்ஜினியர்ஸுகள் நிலைமைகள்லாம் மாறி இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாவற்றுக்கு காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள்
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிற சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேசம் பாழாக்கப்பட்டது, அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறது. The towns will be inhabited and the ruins rebuilt அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ரீபில்ட்னா நல்லா இருந்தது இல்லாமல் போய் இடிக்கப்பட்டு போய் திரும்ப கட்டப்படுகிறதான ஒரு நிலை, அதுதான் சொல்லியிருக்கிறது. ஆகவே அநேக சமயத்தில் என்னன்னா நல்லா இருந்த குடும்பங்கள், சபைக்கு வந்து நல்லா இருந்த குடும்பங்கள் அதுக்கு பிறகு உடைந்து போனதை பார்க்குறோம், அவைகள் சின்ன பின்னமானதை பார்க்குறோம், பாழாக்கப்பட்டதை பார்க்குறோம். சில ஆட்கள் கொஞ்சம் அப்படியே வசதி வந்த உடனே, ஆண்டவர் கொஞ்சம் அவங்கள ஆசீர்வதித்த உடனே என்ன வரும் அப்படின்னா திமிருன்னுவாங்க. தோத்துற அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டான், சபைக்கு வரமாட்டான், ஒழுங்காக சபைக்கு வர மாட்டாங்க, டைமுக்கு வர மாட்டாங்க, ஆண்டவர் அங்கே அதாவது ஜபத்துக்கு வருகிறது இல்லை அவங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு பெருமைக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், பலரை பார்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு அடி விழும். ஆண்டவர் என்ன செய்வார்னா அவர்கள் எந்த அளவுக்கு கட்டி எழுப்பினாரோ அந்த அளவுக்கு அவரே கையால் இடிப்பார். அவர் கையால் கட்டப்பட்ட குடும்பங்கள் இடிந்து விழுகிறத பார்க்குறேன். அருமையார்களே, கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் கிறிஸ்தவர்களாக வந்த பிற்பாடு கடந்த தலைமுறைகளில் கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள் அடுத்த தலைமுறைகள் பாழாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்டதான் நிலைமையிலே ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மறுபடியும் he is going to rebuild, உங்களை திரும்ப கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாழான ஸ்தலங்களை கர்த்தர் அவர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் கரங்களில் உயர்த்தி ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இடிந்து கிடக்கிற பகுதிகள் கட்டப்படுவதாக. என் வாழ்க்கையில், எங்களுடைய ஆண்டவரே குடும்பத்தில் உறவுகள் ஒருவேளை இடிந்து கிடக்கலாம், உங்களுடைய பொருளாதார நிலைமையிலே நீங்கள் இடிந்து கிடக்கலாம், இன்னும் உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் ஒரு பின்மாற்று நிலைமைக்கு போயிருக்கலாம். இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது அப்படின்னா, முன்னால் நல்லா தான் இருந்தேன் ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுகிறேன், இப்போ எனக்கு எப்போவுமே ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதி இழந்திருக்கிறீங்க, சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்க, சமாதானத்தை இழந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் நான் உங்களை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கட்ட வேண்டும் என்ற என்ன செய்யணுமா? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 36 verse 33, 33, 36, 33. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். அவாந்தரமான ஸ்தலங்களும் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி. எப்பொழுது நம்ம பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ, எப்போ அக்கிரமங்கள் நீக்குவாராம்? யோவான் நிருபத்தில் வாசி பாருங்க. 1 யோவானில் வாசிக்கும் பொழுது 7வது வசனம் தானே, அங்கே என்ன பார்க்குறோம்? பாவங்களை அறிக்கையிட்டால் 8ஆம் வசனம், அதாவது 7-8 வசனம், அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நாம் என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் என்ன செய்யணும்? நாம் 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக. சுத்திகரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். 3 வகையான பாவங்கள். ஒன்று என்னென்னா, பாவத்தில் ஒரு 3 நிலைகள் என்று சொல்லலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டில் பிழை, அதை நீங்கள் சங்கீதத்தில் படிக்க முடியும். மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள் என்று 3 நிலையிலே பாவம் இருக்கிறது. முதல்ல என்னென்னா, சின்ன சின்ன பொய் சொல்லுவாங்க, சின்ன பொய் சொல்லுவாங்க, சின்ன பிழைகள் இருக்கும். நம்ம தெரியாமல் சில காரியங்களை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் மனம் வருந்துவாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், அப்புறம் ரகசியமாக செய்ய ஆரம்பிப்பாங்க.
அதுக்கு பிறகு துணிகரமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ 3 நிலையில் இருக்கிறது. முதலாவது ஒரு பிழை, சும்மா ஏதோ ஒரு தெரியாமல் அதை செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற நிலைமை இப்போ என்னன்னா துணிந்தே செய்யக்கூடியது, துணிந்தே செய்வதாக இருக்கிறது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் ஒருவேளை உங்களில் பிழைகள் இருக்கலாம், மறைவான குற்றங்கள் இருக்கலாம். மறைவான குற்றம் வெளியில் தெரியவே தெரியாது, ரகசியமாக குற்றங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு கவலைப்படுறது, யார் பார்த்தா என்ன, அவர் தைரியமாக செய்கிறது, அது துணிகரமான பாவம். இப்படி எந்த விதத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, பாவம் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும் என்றால் அது பாழாக்கும். பாவம், the sin will destroy your life. பாவம் உங்கள் வாழ்க்கையை எது என்ன செய்யும், அது இல்லாமலாக்கும். இந்த வீட்டில் ஏதாவது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் ஒரு வசனம் உண்டு. என்ன, 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 5ஆம் வசனத்தில் 4வது வசனம், 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் படித்து பாருங்கள். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானையிடம் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் வீட்டின் நடுவிலே எது இருக்கிறது? உங்கள் வீட்டின் நடுவில் என்ன இருக்கிறது? இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் 5ஆம் அதிகாரத்தில் 1 பாருங்க, வாசித்து பாருங்க. 1 எது இருக்கணும் அப்படின்னா 1ஆம் வசனம் படிங்க. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். பறக்காத புஸ்தக சுருள் இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. எந்தெந்த வீட்டிலலாம் நடுவில் பைபிள் இருக்கு? உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையின் மத்தியில் என்ன இருக்க வேண்டும்? வேதம் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் நடுவில் தேவனுடைய பிரமாணம் இருக்க வேண்டும், தேவனுடைய கற்பனைகள் இருக்க வேண்டும், புத்தக சுருள் இருக்க வேண்டும். இப்போ கர்த்தருடைய வசனம், தேவனுடைய நியாயப்பிரமாணம், 10 கட்டளைகள், இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே பிரதானமாய் கைக்கொள்ளப்பட வேண்டும். அவைகள் இருந்தால் கர்த்தர் உங்களை குடியேற்றி வைப்பார். பட்டணங்கள் கட்டப்படும், நீங்கள் பட்டணமாய் மாறுவீர்கள். நீங்கள் யூ வில் பி டெவலப்டு. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சின்ன குடிசையில் இருந்து இப்போ ஆண்டவர் உங்களை அடுத்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறவர். இன்னும் அடுத்த நிலைமை கர்த்தர் உங்களை கொண்டு போக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில ஆட்கள் சபைக்கு வந்த உடனேயே என்ன பார்க்குறாங்கன்னா, சிலரை பார்க்குறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்களும் சர்ச்சுக்கு வர்றாங்க, நானும் சர்ச்சுக்கு வரேன், ஆனால் அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எங்களை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எங்களை ஆசீர்வதிக்கு முன்னால் என்ன எவ்வளவோ பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். இப்போ இவங்க அப்பாலாம் பாஸ்டராக இருந்து கர்த்தருக்கென்று எவ்வளோ பாடுபட்டு ஊழியத்தில் கஷ்டப்பட்டவங்க. இன்றைக்கு அடுத்த தலைமுறையில் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்போது, இன்றைக்கு புதிதாக ஊழியத்துக்கு வந்தவுடன் என்ன பார்க்குறாங்க? எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு தலைமுறையாக 2 தலைமுறையாக கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு ஊழியம் செய்து கர்த்தருக்காக பாடுகளை சகித்து அப்படிப்பட்ட தலைமுறைகளை தேவன் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஐபிசியில் PM சாமுவேல் அவங்க ஒரு பெரிய அப்போஸ்தலன் உண்டு. அவர் அதாவது ஆந்திராவில் ஆண்டவர் அவர் அனுப்பும்போது அவருக்கு ஒரு வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, குழந்தைய பட்டினினால் சாக கொடுத்தார். அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன இல்லைன்னா இடம் இல்லை, அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, பெட்டி இல்லை வைக்கிறதுக்கு, துணி இல்லை, மனைவியுடைய முந்தானியை வெட்டி அதில் பொதிந்து அந்த குழந்தைய அடக்கம் பண்ணாங்க. அந்த குழந்தை கேட்டுச்சப்பா ஒரு பன்னு வாங்கி கொடுங்க, நான் பசிக்குது அப்படின்னு. இல்லைம்மா நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு பட்டினியிலே அந்த குழந்தை செத்து போச்சு. ஆனால் இன்றைக்கு அவருடைய தலைமுறை உலகத்தில் பல நிலைகளில் உயர்ந்து இருக்கிறார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதில் சொல்ல போனால் ஊழியத்தில் கர்த்தர் அவங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரோட பல நிலைமையில் அவங்கள உயர்த்தி கனம் பற்ற
ஆட்களாக உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் வச்சிருக்காரு. ஆகவே ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர்கள், அது அசம்பிளிஸ் ஆஃப் காடில் இருக்கிறதான ஆட்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான் சொல்லுவேன். பாஸ்டர் ஜெயராஜ் அவரெல்லாம் ரொம்ப ஆரம்ப நிலைகளில் கஷ்டப்பட்டு ஊழியங்களை செய்ததான அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அடுத்த நிலைமையில் அவங்க பேர பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவு கர்த்தருக்காக அவங்க ஜீவித்தாங்க. அவங்க அந்த குடும்பத்தில் அவங்களுடைய தாத்தாவுடைய தியாகம், அவங்க தாத்தாவுடைய பரிசுத்த வாழ்க்கை, அவங்க தாத்தா அந்த குடும்பத்தை ஜெபத்தில் கட்டி எழுப்பி இருக்கிறார். அவங்க தாத்தா அவருடைய நீதியில் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார். அவங்க குடும்பத்தை விசுவாசத்தில் கட்டி எழுப்பி இருக்கிறார். அவங்க குடும்பத்தை தேவனுடைய வசனத்தில் கட்டி எழுப்பினுடைய பலன் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் நிலைத்து நிற்கிறது. கரங்களா செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. பெருமழை வந்தது, பெருவெள்ளம் சொரிந்தது, ஆனால் அந்த வீடு அழிந்து போகவில்லை, நிலைத்து இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய பிரமாணத்தை மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன், தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்தோம் என்றால் கர்த்தர் உலக பிரகாரமான நிலைமையிலையும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவார், ஆவிக்குரிய நிலைமையிலும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படினால நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டியது பிரதானமாக தேவனுடைய வார்த்தை, வசனம். எதை செஞ்சாலும் வசனத்தின்படி செய்கிறேனா, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறேனா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். 10 கட்டளைகள். விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது, கர்த்தர் தான் தெய்வம், வேறு தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கவே கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்ன செய்யணும், ஆசரிக்க வேண்டும். தகப்பனின் தாய் என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது இல்லை. அந்த நாளில் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு அம்மா அவங்க கண்ணீரோடு சொல்கிறாங்க, நாங்கள் கன்னியாகுமரிக்கு போனோம் பார்க்குறதுக்கு. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா ஒரு அம்மா அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. நான் டிரைவர் அனுப்பி விசாரிக்கும்படி சொன்னேன். பெரிய பணக்காரங்க, அவங்க விசாரிக்கும்படி சொன்னால் அங்கே யாரும் அவங்க வீட்டில் பிள்ளைங்க கொண்டு வந்து அவங்கள அங்கே விட்டுட்டு போயிட்டாங்களாம். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாள் பொறுத்து 3 நாள் பொறுத்து மறுபடியும் ஒரு ஆளை அனுப்பி அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்கள வந்து யாரும் கொடுத்துட்டு போகவே இல்லை. அவை நிறைய பேர் என்ன குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிடுறாங்க. பெற்றோரை அப்படி போடுகிறதான ஆட்கள், அப்படிப்பட்டதான அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுமா? ஆசீர்வதிக்கப்படவே படாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அல்லேலூயா. சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இவங்களுக்கு அம்மா கிடையாது, இவங்களுடைய தங்கச்சிக்கு வந்து 10 மாதம் நினைக்கிறேன், அப்போ தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆகவே இவங்களுடைய சித்தி தான். அவங்க சித்தினாலும் அவங்களுக்கு கால் 2ம் இந்த போலியோ அட்டாக் பண்ணி அதனால் கால் வராது, நடக்க முடியாது. இருந்தாலும் அவங்க அதான் அவங்கள வளர்த்துனது. சித்தின்னா ஆமாம், அவங்க அம்மாவுக்கு தங்கச்சி அவங்கள அந்த குழந்தைய அவங்க எடுத்து வளர்த்துனாங்க. இப்போது இவங்க வயசாகி அவர்கள் என்னென்னா அவங்க யாருமே கவனிக்கிறதுக்கு இல்லாமல் அவங்க ஒரு முதியோர் இல்லத்தில் நல்லா கவனிக்கிற இடம்தான், அதில் அங்கே இருந்தவங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே கொண்டு போய் அவங்க சேர்த்துட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க சேர்த்துட்டாங்க. அவங்க பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகலை, வேறு பிள்ளைகள் கிடையாது, கணவன் கிடையாது. ஆனால் இவங்க இந்த மகள், வளர்ப்பு மகள்னு சொல்லலாம், அவங்களுக்கு அம்மா வளர்த்தல, இவங்க தான் வளர்த்துனாங்க. அவங்களுக்கு அங்கே இந்தியாவில் அவங்க அப்படி இருக்கிறத பார்த்து அவங்களால அதை மனசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சொல்லப்போனால் அவங்க வந்து சுயாதீனமான நிலைமையில் இல்லை, ஞாபக சக்தி கிடையாது, கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, அதான் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அவள் அதை தானாகவே எல்லாமே போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கண்டிஷன், இங்கே ட்ராவல் பண்ண முடியும், எங்கேயுமே கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்டதான மிக மோசமான கண்டிஷன். அவங்க என்ன செஞ்சான்னா இந்தியாவுக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் எப்படியோ முயற்சி பண்ணி, பெரும் முயற்சி எடுத்து, எப்படியோ அதுக்கு முயற்சி எடுத்து வீசாவும் வாங்கி அங்கே இங்கேருந்து தூக்கி கொண்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃப்ளைட்டில் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் முகம் சுளிக்கக்கூடிய அளவில்
அவங்களுடைய நிலை அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவங்கள கொண்டு போய் பலர் சொன்னாங்க, சொந்தக்காரங்க, இதுக்கு அப்படி ஏன் எடுக்கணும், இப்படி ரிஸ்க் எதுக்காக எடுக்கணும், அங்கே பார்த்துட்டு போவாங்களே, எதுக்கு இந்த கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நான் அவங்கள அப்படி போட்டுட்டு இருக்கு, எனக்கு தூக்கம் வரலன்னு அவன் சொல்லுவாள். எனக்கு தூக்கம் வரல, ராத்திரி தூங்க முடிகிறது இல்லை. என்ன அந்த குழந்தையா இருக்கும்போது கவனிச்சாங்க, நல்லா கவனிச்சாங்க, வளர்த்துனாங்க. ஆனால் அவங்கள நான் அப்படி குப்பையில் போட முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி அவங்க கொண்டு போய் இப்போ அவங்கள கவனிக்கிறாங்க. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ இது மாதிரி செய்கிறதான, தியாகம் பண்ணுகிறதான பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நிறையன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்கிறாங்க. பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளும் என்றால் பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகளை தான் பார்க்குறோம். பெற்றோரை கவனிக்கிறது இல்லை. அருமையார்களே, நம்ம தகப்பனின் தாய் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும். அப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டுடைய சமூகத்துக்கு கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். கரெக்டாக நேரத்துக்கு ஆராதனை செஞ்சோம். பரிசுத்தமாக ஆசரிக்கணுமா? எப்படி ஆசரிக்க வேண்டும்? கடமைக்காக வரக்கூடாது, பரிசுத்தமாக ஆசரிக்கணும். டைமுக்கு வரணும், நல்லா ஆராதிக்கணும், நல்ல ஆண்டவருக்கு காணிக்க செலுத்தணும், நல்லா துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுதால் அல்லையா? பகலெல்லாம் சினிமா பார்த்துக்கிட்டு சாயங்காலம் வந்துட்டு போகக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? பகலில் வேறு வழியில் வர முடியலைங்கிறதுக்கு சாயங்காலம் வர்றீங்களா, சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்லை சாயங்காலம் போகலாம், பகலெல்லாம் போக வர வேண்டாம், நீங்கள் சாயங்காலம் வர்றீங்களா, பகலில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஊழியத்துக்கு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லையா? எங்கேயாவது ஊழியத்துக்கு போங்க, இல்லை வீட்டில் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. விதமாய் பரிசுத்தமாய் ஆசரிக்க என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் உங்கள் வீட்டின், உங்கள் வாழ்க்கையின் நீங்கள் மையத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கும்னா கர்த்தர் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் உங்களை கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும்? குடியேற்றவிக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை, இந்த எசேக்கியேலில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒன்றுமில்லாமல் பாழாக்கப்பட்டு கிடக்கும் பொழுது, அதாவது உங்கள் சொந்தமாக இடமே இல்லாமல் இருக்கும் பொழுது, அதாவது மழை பெய்யாது, அது மட்டுமல்ல, அங்கே நகரங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போய்விட்டது, அங்கே விவசாயம் கிடையாது, அவாந்தரமாய் கிடக்கிறதான் அந்த இடத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்னது. அது 1948 பிறகு நிறைவேறி இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உலகத்திலே இன்றைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அருமையார்களே, தேவன் அபிதமாக செய்வது காரணம் என்னன்னா, அவங்க விக்கிரகத்தை அவர்கள் இப்பொழுது ஆராதிக்கவில்லை, விக்கிரகத்தை ஆராதிக்கவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அந்த தேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. மனம் திரும்பினாங்க, பாவங்களை அறிக்கை செஞ்சாங்க. அவங்களுக்கு கிடைத்த அடி நூற்றுக்கணக்கான வருஷங்களாக, கிட்டத்தட்ட 2000 வருஷம் அவங்க பட்டதான பாடுகள், எதுங்க? பாவத்துக்கு பலன், பாவத்துக்கான பலனை அனுபவிச்சாங்க. அவர்கள் இடிந்தார்கள், நொறுக்கப்பட்டார்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டார்கள், தரைமட்டமாக ஆக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். பெருமையாளர்கள் அதுக்கு பிறகு உணர்ந்து அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்து, நாங்கள் தவறு செய்தோம், எங்கள் முற்பிதாக்கள் தவறு செய்து விட்டார்கள் என்கிறத உணர்ந்து இன்றைக்கு அவங்க ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. அங்கே எந்த பாகால் வணக்கம் ஆராதனை கிடையாது. கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ அந்த இடங்கள் எல்லாமே ஜெப ஆலயங்களை கட்டினார்கள். ஜெப ஆலயங்களை கட்டி அங்கே பிரதானமாய் செய்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறதான காரியம் நடந்தது. வேத பாரகரை கொண்டவர்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். வேதாகமத்தை அவர்கள் படிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வேதாகமுடைய வாழ்க்கையிலே மையமாக வந்தபோது கர்த்தர் அவர்களை மறுபடியும் கட்ட ஆரம்பித்தார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் பட்டணங்கள் மறுபடியும் குடியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவாந்தர வழிகள் மறுபடியும் அது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் பரிசுத்த வேதாகமத்தை, தேவனுடைய பிரமாணங்களை நீங்கள் பயபக்தியோடு கை கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையின் நடு மையத்தில் இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா?
இந்த வசனத்தில் பார்க்குற சமயத்தில் இந்த சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஏன் இடிக்கப்பட்டது, ஏன் அது அழிக்கப்பட்டது, காரணம் என்னன்னா, இங்கே அந்த வீட்டின் நடுவில் இருக்கிறது வேத புத்தகம் அல்ல, வேற ஒரு புஸ்தகம். என்ன புஸ்தகம் அது? பறக்கிற புஸ்தகம். பறக்கிற புஸ்தகம். அது என்ன பறக்கிற புஸ்தகம்? படிக்க பார்க்கலாம். தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டான். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அது நீளம் 20 முழமும், நீளம் 20 முழம், அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்று. 10 முழமாக இருக்கிறது. அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின் படியே அழிக்கப்பட்டு போவான். ஒரு திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி. இப்போ எப்படி ஐயா இந்த 20 முழம் நீளம் 10 முழம் அகலம் இப்படி வீட்டில் தங்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே போவீங்க? சாயங்காலத்தில் எங்கே போவீங்க? சினிமாவுக்கு போவீங்க. சினிமாவில் போனால், சினிமா தியேட்டரில் நாங்கள் போய் சினிமா பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் வெக்கப்படாமல் சொல்கிறோம், விரும்பினா சொல்லலாம். எத்தனை பேர் நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். சினிமா தியேட்டருக்கு போயிருக்கேங்கிறவங்கெல்லாம் அதான் கைங்க தைரியமாக, உங்களை யாரும் தூக்கில் போட போகிறது கிடையாது, உங்களை தான் கிடையாது, எல்லாமே போயிருக்கீங்க. இப்பவும் போயிட்டுருக்கேங்கிறவங்கெல்லாம் கை வச்சு காட்டுங்க. அது சொல்ல மாட்டீங்க இல்லையா? போகிறது இல்லையா? ஆஹா, போகிறது இல்லை. நீங்கள் ரொம்ப உண்மையாக கரெக்டாக சொன்ன, நல்ல தங்கமான விசுவாசிகள். 100க்கு 100 உண்மையை சொன்னீங்க. ஆனால் ஒரு பொய் இருக்குதுல. ஏன்னா இப்போ யாருமே தியேட்டருக்கு போகிறது இல்லைங்க. யாருமே தியேட்டருக்கு போகிறது இல்லை. இப்போ அந்த 10 முழம் எல்லாம் எப்படி மாறிச்சு பாருங்க. வீட்டின் நடுவிலே தங்க வேண்டும் என்றால் அது பெரிய தியேட்டரில் பெரிய சைஸில் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் அது எப்படி 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 மாறி வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, இந்த கையிலே வந்துடுச்சு. எப்படி? அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடுமையமாக இருக்கிறது. வாழ்க்கையின் நடுமையமாக இருக்கிறது. இருதயத்தின் நடுமையமாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் எப்போ எடுத்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அதுதானே பிரதானமாக இருக்கு. எப்போவுமே எங்கே இருந்தாலும் பாருங்கள், உட்காந்து ஒரு யூடியூப்பை போட்டு யூடியூப்பில் என்னதையோ ஒன்று கண்டதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கண்ட அசிங்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? வீட்டில் டிவி இருக்கும் அப்படின்னா அப்புறம் டிவியில் என்ன போன ஒருபாடு 8:30 எத்தனை மணிக்கு அடுத்த சீரியல் எத்தனை மணிக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 9:30 மணிக்கு உள்ள சீரியலு அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குற ஆட்கள் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 9:30 மணிக்கு இருக்கிற சீரியல் கிடையாதா? இப்போ இருக்கா இல்லையா? வேறு எத்தனை பேர் போயிட்டு உட்காந்து வடிவேல் தமாஷை போட்டு பார்க்குறதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குற ஆட்கள். வடிவேல் அப்படி ஆடுனா அதை பார்த்தா தான் தூக்கமாக என்ன செய்யும் வரும். பிள்ளைகளோட உட்காந்து அவன் ஆடுறது, அவன் பரவாயில்ல, நல்ல மனுஷன்தான். அதே வேளை அதை பார்க்குற பிள்ளைங்க அதே மாதிரி தான் பேசுவான், அதே மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவான். அது நல்லா இல்லை. சினிமாவில் பார்த்து சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள் எவனாவது உருப்படியாக இருக்கிறான்னு பாருங்க. அவன் சந்ததி ஏதாவது ஆசீர்வாதமாக இருக்கான்னு பாருங்க. கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சினிமாக்காரன் நடித்தவங்களையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமாவில் நீங்கள் பார்க்குற திரையில் பார்க்கும் பொழுது நல்லா பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க. வாழ்க்கையை நீங்கள் பார்த்து எங்கேயோ ஒரு இடத்துல அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறான். இடிந்து போய் கிடக்கிறார்கள். நடிகருடைய குடும்பங்கள் இடிந்து போய்விட்டது. சினிமா பார்க்குறவனுடைய குடும்பங்கள் இடிந்து போய் கிடக்கிறது. உங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் டிவியை நடு மையமாக வைத்து விட்டோம் என்றால், ஜெபத்தை அது ஆக்கிரமிப்பு பண்ணுகிறது என்றால், வேத வாசிப்பை அது ஆக்கிரமிப்பு பண்ணுகிறது என்று சொன்னால், சிலருக்கு சாப்பாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுகிறது, சிலருக்கு தூக்கத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி விடுகிறது. அப்படி என்றால் அவர்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? அது இடிந்து போகும், அது அழிக்கப்பட்டு போகும், நிர்மலமாகி போகும். ஆகையினால நம்ம வீட்டுக்குள்ளால் அந்த பறக்கிற சுருள்
இவளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேணும். நான் சொல்கிறது உங்கள் எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் சினிமா பாட்டு தேட்டரு, அதாவது தேட்டருக்கெல்லாம் என்ன செய்கிறது இல்லை, நாங்கள் பரிசுத்தவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க, எத்தனை பேர் சினிமா பார்க்குறீங்க? ஒரு சிலர் இப்படி சொல்கிறீங்க, காரணம் உங்கள் வீட்டில் டிவி இல்லை, வாங்குறதுக்கு வழி இல்லை, அதுக்காக தான் சொல்கிறோம். சிலருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு வாங்குறதுக்கு வசதி இல்லை, அதனால தான். இல்லைன்னா கிடைச்சதுன்னா எல்லா அசுத்தத்தையும் குப்பையும் உட்கார்ந்து என்ன செய்வோம், பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த காரியத்தில் நாம் அக்கிரமம் செய்கிறவளாக இருக்கிறோம், பாவம் செய்கிறவளாக இருக்கிறோம். பாவத்துக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது இந்த புத்தக சுருள் தான், இந்த டிவி தான், இந்த கையில் இருக்கிற மொபைல் தான். கைகளை வைத்து நம்ம என்ன அக்கிரமத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பாவங்கள் எல்லாம் கர்த்தாவை காரணமாக இருப்பது, பெருகி கொண்டிருப்பது காரணம் என்னவென்று, எங்கள் வாழ்க்கை இடிந்து போவதற்கு காரணமாக இருப்பது, எங்கள் ஜெப வாழ்க்கை இடிந்து போவதற்கு காரணம், வேத தியானம் இடிந்து போவதற்கு காரணம், பாழாக்கப்பட்டு கிடப்பதற்கான காரணம், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சாபம் மிகுந்திருப்பது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பறக்கிற புத்தக சுருளாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையை மையமாக வைத்து நாங்கள் பிரியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான். அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். அறிக்கையிட்டால் எல்லாம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 36, 33 என்ன படித்த கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களை குடியேற்றி வைப்பேன். ஆமென். ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கை. நம்ம பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம எல்லா நிலைமையிலும் குடியேற்றப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தம் ஆகணும் அப்பா, சுத்தமாகணும். சுத்தமாக்கும் காலத்தில் நம்ம நாளுக்கு நாள் நம்ம பரிசுத்தம் அடையணும். ஆண்டவரே, நான் தூய்மையாக வெளிப்புறத்தில் மட்டும் நல்ல ஆண்டவரே, உள்ளான ஜீவியத்தில் கர்த்தாவே ஒரு மாய்மாலக்காரனா நான் இருக்கக்கூடாது கர்த்தாவே. நான் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணும். எனக்குள்ளே புறங்கூறுதல் இருக்கிறது, எனக்குள்ளே எரிச்சல் இருக்கிறது, எனக்குள்ளே கோபம் இருக்கிறது, எனக்குள்ளே இச்சை இருக்கிறது ஆண்டவரே. ஓ, விபச்சாரம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிறது, பொய் இருக்கிறது, ஏமாற்றுகிற சுபாவங்கள் இருக்கிறது. இவளெல்லாவற்றையும் ஆண்டவரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கரங்களை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ண கேளுங்க. உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிற வேளையில கர்த்தர் உங்களை குடியேற்றுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் உண்டாகட்டும். ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை, பரிசுத்தம் அடையணும் ரொம்ப கஷ்டம்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அதுக்காக நீங்கள் வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் அடைய நம்ம ஜெபம் பண்ணிக்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். முதலாவது இதை நான் சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு அறிவு, நித்தியத்தை பற்றிய அறிவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நித்தியத்தை பற்றிய அறிவு நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை கட்டணும்னா மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்களை வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன சபையில கர்த்தர் உங்களை கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. சபையில இருக்கிறவளை கர்த்தர் கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி கட்டப்பட வேண்டும். என்ன செய்யணுமா? படிங்க அடுத்த வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன்.
பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். 20வது வசனம். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அதாவது ஆண்டவர் கேட்பார், என்ன கேட்கிறாருன்னா, நீங்க என்ன யாரென்று நினைக்கிறீர்கள்? அப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்கிறான்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறத பார்க்குறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கட்டப்படணும்னா, சபையில் கட்டப்படணும்னா, பரலோகத்தில் கட்டப்படணும்னா, இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் குடியேற்றி உங்களை ஆண்டவர் கட்டி எழுப்ப உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய விசுவாசம் நமக்கு தேவை. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற விசுவாசம், அந்த வெளிப்பாடு தேவை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு தேவை. எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது? இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடு நமக்கு தேவை. அவர் தான் இரட்சகர் என்கிற வெளிப்பாடு தேவை. அவர் கடவுள் அப்படிங்கிறது நான் சொல்லலை. அவர் கடவுள் தான். அந்த கடவுள் என்று சொல்லி அவர் எல்லாரும் போல ஒரு கடவுள் என்று நம்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. இயேசு கடவுள் என்று சொல்லி அவரை சிலை வைத்து ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஃபோட்டோ வச்சு ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கடவுளே அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறவங்க கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகர் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வேணும். இயேசு என் பாவங்களை மன்னிக்கும்படி இந்த உலகத்திலே வந்து அவர் என் அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்துவர் தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன். இந்த உலகத்திலே அவர் சரீரத்திலே வந்த நோக்கத்தை அறிந்து அந்த ரெவலேஷன் நமக்கு வேணும். இந்த ரெவலேஷன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தேவகுமாரனுங்கிறத பற்றி, மனுஷகுமாரனுங்கிறத பற்றி, அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், வருகிறேன் என்று சொல்லுகிறவர், நியாயம் தீர்க்கிறவர், அவர் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நிறைய வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த காரியங்களெல்லாம் நம்ம அறிந்து அவரை பற்றிய வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். அப்படி வெளிப்பாடு இருக்கணும்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக சும்மா இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த வெளிப்பாடு கிடைச்சதுனால தான் இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன செய்தார்? அந்த அப்போஸ்தலரோடு உட்கார்ந்து பேசினார். 40 days தரிசனமாகி அவர் என்ன செய்ய, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து என்ன செய்தார்? அவர்களோடு கூட பேசினார். அந்த வெளிப்பாடு, தேவகுமாரனுங்கிற வெளிப்பாடு அன்றைக்கு சீமோன் பேதுரு கிடைச்சிருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுக்கு பிற்பாடு அந்த 12 பேருக்கு உள்ள உண்டான மாற்றம் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை அவள் அறிந்து கொண்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பின, அதுக்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் மூலமாகத்தான் வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே இந்த நாமத்தை குறித்து நாங்கள் சாட்சி கொடுப்போம். இந்த நாமத்தை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுவோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக கூட மரிப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இரத்த சாட்சியை கூட மரிக்க ஆயத்தமாக இருப்போம். எந்த பாடுகளையும் அவருக்காய் படுவதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஏன்னா அவர் ஜீவனையே நமக்கு தந்தவர், நம்ம ரட்சிப்பதற்காக, பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக இந்த உலகத்தில் வந்தவர் தியாகம் செய்தவர். அவர் தன்னையே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அப்போ அவர் மேலே நமக்கு அன்பு இருக்கணுமா வேண்டாமா? அவர் யாருங்கிறது, அவர் நம்முடைய நேசர், என் மணவாளன், அவர் எஜமான், அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் ஆலோசனை கர்த்தா என்றெல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த விதமாக அவரை நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு இருக்கிற சமயத்தில் நாம் கட்டப்படுவோம். அல்லேலூயா. பரலோகத்தில் கட்டப்படுவோம், நாம் சபையில் கட்டப்படுவோம். இன்னைக்கு ஏன் சபையில் கட்டப்படாமல் இருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய சரியான வெளிப்பாடு இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு சபையிலே, அதாவது ஊழியக்காரர்கள் மூலமாக வெளிப்படணும், வசனத்தில் சொல்லணும், எதை பற்றி பேசணும்,
ஐஸ்வர்யவான் ஆகிறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி பணக்காரன் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி சபைகளில் பெரும்பாலும் அதுதான் பிரசங்கம் பண்ணுறாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கு உலகத்தில் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே எப்படி நல்லவனாக வாழ்வது, எப்படி நல்ல உடை உடுத்துறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இப்படி இதெல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு சபை தேவையே கிடையாது. அது உலகத்தில் ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள். ஏசு பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை பெற்று என்ன செய்ய வேண்டும்? அவரை அறிவிக்க வேண்டும். சபைக்கு வந்துட்டு நான் இயேசுவை கொஞ்சம் அறிந்து கொண்டேன், இன்னும் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அறிகிற அறிவின் மேன்மை அடையும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதெல்லாம் தடையா இருக்கு, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவரை இயேசுவை அறிவதற்காக நேரத்தை செலவு பண்ணா எவ்வளவு தூரம் அவனுக்கு தூக்கத்தை விட்டு எதெல்லாம் நஷ்டமாக்கணும், எல்லாத்தையும் நஷ்டமாக்கினா தான் இயேசுவை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கர்த்தர் உங்களை கட்ட வேண்டும் என்றால் அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 21 25 வரை வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21 25 வரை வாசிக்கிற சமயத்தில் வாசிக்கிறீர்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இரண்டாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு நமக்கு தேவை. அவரை குறித்ததான அந்த அறிவின் மேன்மையை நம்ம ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறதுல ஆரம்பித்து அவர் மீண்டும் வரப்போகிறவர், அவர் நியாயாதிபதி என்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கட்டப்படுகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது என்னன்னா, அவரை நாம் சுயத்தை வெறுத்து பின்பற்ற வேண்டும். நம்ம அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் நம்ம சுயத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும். சுயத்தை வெறுக்கணும். செல்ஃப் சுய லாபம். எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுறீங்க? ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு காரணம் என்ன? அவர் ஒரு வீடு கொடுப்பாரு, இல்லை ஒரு கார் கொடுப்பாரு, இல்லை எனக்கு வியாதியை சுகமாக்குவார், இதெல்லாம் கொடுப்பார். ஆனால் அதற்காக அல்ல நம்ம அவரை பின்பற்ற வேண்டியது. என்ன பின்பற்றணும்? ஆண்டவர் அவங்களுக்கு மரணத்தை பற்றியெல்லாம் சொன்னார். அப்போது பேதுரு சொன்னால் அது நமக்கு நடக்கவே கூடாது, நமக்கு சம்பவிக்கவே கூடாது என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரெல்லாம் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ என்ன செய்த சிந்திக்கிறாய். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற காரணம் என்ன? நமக்கு எல்லாம் உலக பிறகு அவன் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று மற்ற தெய்வங்களை வணங்குறதுக்கு போல நம்ம அந்த நோக்கத்தில் நம்ம அவரை பின்பற்றவே கூடாது. நம்ம என்ன செய்ய? ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? மரிக்கிறதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம அவரை பின்பற்ற வேண்டும். அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும்? கை கொண்டு அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். நம்ம அவரை அப்படி நம்ம பின்பற்றுவோம் என்று சொன்னால், பின்பற்றுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ பின்பற்றுகிறோமோ, பின்பற்றுவதுன்னு அர்த்தம் என்ன? அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய வாழ்க்கையை, அவர் எப்படி ஜெபம் பண்ணாரோ அப்படி ஜெபம் பண்ணுவது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் போய் என்ன செய்தார்? உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். அப்போது நம்ம அவருடைய சீஷனாக இருப்போம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. என்னை பின்பற்றவர்களை மனுஷரை பிடிக்குள் ஆக்குவேன்னு சொன்னார்.
அப்படி என்ன செய்ய வேணும்? ஊழியம் செய்யணும். ஒரு என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? எனக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன் சொன்னார். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். இயேசு எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அதே போல வாழுகிற வாழ்க்கை. இயேசுவை போல எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? கையை உயர்த்துறதெல்லாம் ரொம்ப வைத்திடலாம். இயேசுவை போல வாழ விரும்பணும்னு நான் சொல்லும்போது நம்ம உயிரையே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நம்ம வெறுக்கணும். கம்ஃபர்ட் லைஃப், நல்லா சுகமாக நல்லா தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு எழும்பி அப்புறம் மேலே என்ன செய்கிறோம்? பேப்பர்லாம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு போகிறோம். அப்புறம் என்ன செய்கிறோம்? வாரோம். ராத்திரியில் என்ன செய்கிறோம்? படுத்து தூங்குகிறோம். நல்ல வசதி இல்லாமல் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியல? நம்மளால் ஜெபம் பண்ண முடியல. ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகவே வீட்டில் இருந்தால் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. அதே போல் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஜெபம் இல்லை, ஊழியம் செய்ய முடியலை. அதாவது ஜெபம் நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஜெபம்னாலே கஷ்டமாக இருக்குது. உட்காந்து கொஞ்ச நேரம் சினிமா பார்க்குறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? கஷ்டப்பட பிள்ளைகளை வாப்பா கொஞ்சம் சினிமா பாரு, இது கொஞ்சம் பாரு அப்படின்னு யாரை கூப்பிட்டு உட்கார வச்சு அடித்தா உட்கார வைக்கிறீங்க? இல்லை, போட்டாலே வந்து என்ன செஞ்சிருவாங்க? உட்காந்துருவாங்க. ஆனால் முழங்கால் போட்டு பைபிள்லாம் எடுத்து வச்சு வாங்க ஜெபம் பண்ண வாங்கன்னா வாங்கம்மா, என்ன சும்மா ஜெபம் 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 ஜெபம். காலையில் எழும்பி ஜெபத்துக்கு வாங்கன்னா சுகமாவா இருக்குது? அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ஜெபம் பண்ணுறது உங்களுக்கு அதாவது அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். நம்ம அந்த கம்ஃபர்ட், அந்த சுகபோகம் இதெல்லாத்தையும் வெறுத்தா தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த கம்ஃபர்ட் சோட விட்டு என்ன செய்யணும்? நான் வெளியே வர வேண்டியது அவசியமாயிருக்கு. கரங்களை வைத்து கேளுங்க, ஆண்டவரே நான் கொஞ்சம் தியாகம் பண்ணும்படி எனக்கு கிருபை செய்வீராக. நான் சுகபோகமாய் வாழக்கூடாது, நான் தியாகம் பண்ணி நான் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சாக்ரிஃபைஸ் லைஃப் வாழ்க்கை என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஜீவ பலியா என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தாவே, என் சரீரத்தை ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காக நான் பாடுபடணும், உமக்காக நான் கஷ்டப்படணும், உமக்காக நிந்தை சகிக்கணும், உமக்காக நான் பாடு சகிக்கணும். இவைகள் எல்லாவற்றையும் பட்டாலும் நான் உம்மை விட்டு நான் பின்வாங்கி போகவே மாட்டேன். காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன், மரணம் வரையிலுமே பின்பற்றுவேன் என்று சொல்லி நாம் அவரை பின்பற்றும் பொழுது அந்த சிந்தை உள்ளவர்கள் அவங்க தான், நான் எனக்காக ஜீவிக்கவில்லை, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார். நான் எனக்காக ஜீவிக்கல, என் பிள்ளைங்களுக்காக நான் ஜீவிக்கல, என் புருஷனுக்காக ஜீவிக்கல, என் மனைவிக்காக ஜீவிக்கல, நான் இயேசுவுக்காக ஜீவிக்கிறேன். நான் அந்த தேசத்துக்காக ஜீவிக்கவில்லை, என் ராஜாவுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி யார் கர்த்தருக்காக ஜீவிக்கும்படி தியாகமாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் மூலமாய் பரலோகம் கட்டப்படும், அவர்கள் மூலமாய் சபை கட்டப்படும், அவர்கள் மூலமாய் குடும்பங்கள் என்ன செய்யப்படும்? ஆவிக்குரிய நிலைமையிலே கட்டி எழுப்பப்படும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களும் கட்டப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது மட்டும் இல்லை, வாசித்து பாருங்க, மத்தேயு 18 அதிகாரத்தில் 10 to 35 வரல வாசிக்கிற சமயத்தில் நிறைய வசனம் இருக்காது, இங்கே வாசிக்க டைம் இருக்காது. ஒரு ஒற்றுமையும் ஒரு மனமும் உள்ளவர்களை அதை உள்ளவர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறதுனால கட்டுகிறார். ஒற்றுமை இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒற்றுமையோடு இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஒரு மனம் இருக்கணும், உங்கள் வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும். ஏதாவது ஒரு முக்கியமான வசனம் கண்ணுக்கு பட்டு அதை என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். நான் சொன்ன அந்த கருத்து இருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் இங்கே படிக்கிற சமயத்தில் சிறு பிள்ளையை நிறுத்தி ஆண்டவர் சொன்னார், இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். யார் பெரியவனாக இருப்பாங்கிறதான போட்டி உண்டாயிடுச்சு. என்னில் பெரியவனாக இருக்கிறது யார்? ஆகவே என்னை சபையில் பாருங்கள், சபையிலையும் குடும்பத்திலையும் என்னன்னா நான் பெரியவன், யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, புருஷனா மனைவியா அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை வந்துடும். புருஷன் சொல்லுவான், அதாவது புருஷன் கம்மியாக சம்பாதிச்சான், மனைவி நிறைய சம்பாதிச்சான்னா அங்கே ஒற்றுமை என்ன செய்கிறது? குலைக்கப்படுகிறது. அதே போல் என்ன அப்படின்னா அற்பமாய் நினைப்பது, அற்பமாய் நினைக்கிற காரியம் நிறைய சொல்லிட்டு போகலாம், அதனால நேரம் இல்லை. அதை தியானம் பண்ணி பாருங்கள். இடர்ல உண்டாக்குகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா?
மற்றவங்களை அற்பமா நினைக்கிறோமா? அவ்விதமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? ஒருவருவத்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளை ஏற்றுக்கொள்கிறது போல சபையில் கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். மாமியாரை ஏற்றுக்கொள்ளணும். மருமகளை மாமியார் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்றீங்களா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? என்ன வந்தாலும் சரி மருமகள் மாமியாரை ஏற்றுக்கொள்றது. அப்படி ஏற்றுக்கொண்டா கிழக்கே உதிக்கிற சூரியன் என்ன செய்யணும்? மேற்க உதிக்கணும். அப்போ தான் அது நடக்கும். ஆகவே இன்றைக்கி சாமானியமாக எங்கேயுமே நடக்கிறதே இல்லை. நம்ம பார்க்குற கொடுமையில் பெரிய கொடுமை என்ன? மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்துவது, மருமகளை மாமியார் ஏற்றுக்கொள்ளாதது. இந்த விதத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தாலோயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஊழியர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. முதன்மையாக இருக்க ஆசைப்படுதல். சில நினச்சி முதன்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும், வேறு யாரும் வரக்கூடாது. யாரும், அதாவது மாமியாருக்கு மருமகளுக்கு ஏன் சண்டை? இப்போ முதல்ல ஒரு மருமகள் வந்துட்டான்னு வச்சுக்கிங்க வீட்டில், அடுத்தது வர்ற மருமகளை இவ என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கவே மாட்டான். ஒருவேளை இவ கொஞ்சம் கருப்பாக இருப்பான், அடுத்த பையனுக்கு பொண்ணு தேடும்போது அதை விட கருப்பாக தான் தேடுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கொஞ்சம் கலராக வந்துட்டா இவளுக்கு மரியாதை என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். இவன் எம்ஏ படித்ததுதான் பிஏ படித்த பொண்ணை தான் அடுத்தது என்ன செய்வான்? அப்போ அடுத்த பையனுக்கு கொழுந்தனாருக்கு கட்டி வைக்கிறதுக்கு தேடுவாள். நல்லா பொண்ணு பையன் வேண்டாங்க, அது நல்லா இல்லை, அப்படி எதையோ ஒன்று சொல்லி தட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? முதன்மையாக இருக்க விரும்புகிறார்கள். தியோத்திரேப்பின் ஆவி, யோவான் நிருபத்தில் படிக்கணும் இல்லை? தியோத்திரேப்பின் ஆவி. சபையில் கூட அந்த காரியங்கள் இருக்குது. சபையில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் என்னென்னா, ஒருத்தர் விசுவாசி இப்போது அவரை விட இன்னொருத்தர் முன்னுக்கு வர்றாங்கன்னா இப்படியா தட்டி விட பார்ப்பாங்க. அவர் முன்னுக்கு நினச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவங்கள என்ன செஞ்சிடணும்? சபையை விட்டு அவங்கள தள்ளி விடுவதற்கு, அவங்க எப்படியாவது இடர செய்வதற்கு பல காரியங்களை செய்கிறது சபைகள்லையும் நடக்கிறது. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரிஞ்சிருக்குன்னு தெரியல, எத்தனை பேர் புரிஞ்சிக்குன்னு தெரியல. ஒரு ஊழியத்துக்கு புதுசாக வர்றாங்கன்னா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது ஆமாம் அவங்கள அடித்து அமர்த்திடுவாங்க, எழும்பவே விட மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே அது நடக்கும் பாருங்க. இந்த சுபாவம் நம்மளை மாறணும். இந்த சுபாவம் நம்மளை என்ன செய்யணும்? மாறணும். எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். அல்லேலூயா. எல்லாரையும் மதிக்கணும். நம்ம இடர்லாம் இருக்கவே கூடாது. யாருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. யாருக்கும் இடர்லாம் இருக்கவே கூடாது. யாரும் நம்ம இந்த பெண்ணினால போல இருக்கவே கூடாது. யாருக்கும் அது யாரையும் வேதனைப்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவ்விதமாக அப்படிப்பட்டதான ஆட்களாய் நம்ம இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவார். ஆமென். குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஒற்றுமை இருக்கிற குடும்பம் அது கட்டப்படும். ஒருமனை இருக்கிற குடும்பம் கட்டப்படும். ஒற்றுமை இருக்கிற சபை கட்டப்படும். ஒற்றுமையும் ஒருமனம் இருக்கிறதான எந்த இடமா இருந்தாலும் அது என்ன செய்யும் என்றால் வளர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும். கரங்களா செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதையே சொல்லிட்டே போகலாம். நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறதான சமயத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. இப்படி எதனால? 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறது. அப்படின்னா அந்த 7 உபதேசத்தை காட்டுகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 7 உபதேசங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானம் என்று அழைக்கப்படுகிறார். அவை ஞானமாகிய கிறிஸ்து அவர் நம்மை உபதேசங்களை கொண்டு கட்டுகிறவராக இருக்கிறார். 7 தூண்கள். 7 தூண்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 42 வரை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்ட ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபாடு, இன்னும் அங்கே அப்போஸ்தலர் உபதேசம், அந்யோன்ய ஐக்கியம், ஜெபம் பண்ணுதல், அப்பம் பிற்குதல் ஆகிய 7 காரியங்கள் அங்கே நம்ம பார்க்க முடியும். 7 pillars. உபதேசம். இன்னும் சொல்லப்போனால் உபதேசத்தில் பூரணமான உபதேசம், அறகுறையான உபதேசம் அல்ல, நல்ல உபதேசங்கள்.
நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தாலோயா. உங்க பிள்ளைகளுக்கு உபதேசத்தை சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைகளை உபதேசிக்க வேண்டும், போதிக்க வேண்டும், ஞானமா போதிக்கணும். நீங்கள் போதிக்கக்கூடிய ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். வேதத்துல உங்களுக்கு ஞானம் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்க முடியும். எனக்கு ஞானம் இருந்தால் தான் நான் சபையில போதிக்க முடியும். ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே நான் போதிக்கக்கூடியதான அறிவை ஞானத்தை எனக்கு தருவீராக. என் பிள்ளைகளுக்கு நான் போதிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நான் போதிக்க வேண்டும் ஆண்டவரே. சவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் அந்தியோகிய சபையில போதிக்கிறவனாக இருந்தான். அந்த விதத்தில் நம்ம போதிக்கிறவங்களை உபதேசத்தை போதிக்கணும். உபதேசம் கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. சும்மா இருக்கக்கூடாது, உபதேசம் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு உபதேசம் பண்ணணும். அந்த தாயின் போதகத்தை என்ன செய்யாதே, மறவாதே. நீதியின் மொழியில் படிக்கிறோம். யார் போதகத்தில் சிறந்த ஆட்கள் தெரியுமா? பிள்ளைகளை போதிக்கிறது யாருடைய வேலை தெரியுமா? அம்மாமார். அம்மாமார் நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் போதிக்க அந்த பிள்ளை குடும்பம் கட்டப்படும், சந்ததி கட்டப்படும். என்ன வேணா போய் கேடு கட்டுப்போம். நம்ம சொன்னால் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் என்ன வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளில் சங்கடப்படுவீங்க. இன்றைக்கு அவங்க உங்களுக்கு கோபப்படுவாங்க, ஆனால் அப்புறம் சிந்திப்பாங்க. அம்மா சொன்னாங்க, அதில் ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்பா சொன்னார், அந்த புத்திமதியில் ஒரு உண்மை இருக்கிறது என்பதை உணருவார்கள். ஆகவே நீங்கள் அவங்கள பிரியப்படுத்தணும். நல்ல அப்பா நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை எப்பவும் புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் அவங்களை கடிந்து கொள்ளாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், உபதேசம் பண்ணாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், போதிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் கட்டப்பட மாட்டார்கள். குடும்பம் கட்டப்படாது. கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உபதேசம் என்பதில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அமிதமாக இருந்தால் நிச்சயமாக குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். எபேசியர் 2 அதிகாரத்தில் 19-21 வரை வசனங்களை வாசித்து பாருங்கள். எபேசியர் 2 அதிகாரம் 19-21 வரை வாசிக்கிற சமயத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். நீங்க உங்களோட தலைமைத்துவத்துக்குள்ளால் இருக்கணும். உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப்பு இருந்தால் தான் கட்டப்பட முடியும். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கணவன் அவர் தான் உங்களுக்கு தலைவர். மனைவி என்ன செய்யணும்னா அந்த தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். எந்த வீட்டில் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ, எந்த வீட்டில் சரியானபடி தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கிறதோ, நிர்வாகம் சரியாக இல்லாமல் இருக்கிறதோ, அந்த குடும்பம் அழிந்து போகும், அந்த குடும்பம் பாழா போகும். ஆகவே புருஷர்களே என்ன செய்யுங்கள்? நீங்கள் குடும்பத்தை நடத்தணும். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஆலோசனை தாங்கன்னு கேட்டு நீங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும், நல்ல முடிவு எடுக்கணும். ஜெபம் பண்ணி தீர்மானம் பண்ண வேண்டும். மனைவி மட்டும் கேட்கக்கூடாது என்பதில்லை, ஆலோசனை கேட்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல யோசித்து அவசரப்படாம நல்ல முடிவு செய்யணும், நல்ல நிர்வாகம் பண்ண வேண்டும். அப்படி செய்தா குடும்பம் கட்டப்படும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சபையிலே நல்ல நிர்வாகம் இருக்க வேண்டும். சபையில் நல்ல நிர்வாகம் இருக்கும் என்றால் சபை என்ன செய்யப்படும்? கட்டப்படும். தேசத்தில் நல்ல நிர்வாகம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தேசம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். இந்த 5 விஷயங்களை நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். மீதி காரியங்களை வேறு நாட்கள் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறத நாட்கள் கைகளை வைத்து, தகப்பனே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிறது, என் வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது, என் வாழ்க்கையில் நான் கட்டப்படுவதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறதா நாட்கள். தேவசம் எல்லாம் கரங்களை வைத்து, ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தினாலே கட்டப்படுவதற்கு உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வசனம் உம்முடைய பிரமாணங்களை என் வாழ்க்கையின் ஐயத்தில் வைத்துக் கொள்கிறேன். ஓ ஹல்லேலூயா, உம்முடைய பிரமாணங்கள்
உம்முடைய சட்ட திட்டங்கள் அவைகளின்படிய நடக்கை நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம், என்னுடைய வேத வாசிப்பு, ஜெபம் என்பவை வீட்டில் நடு மையத்தில் இருக்கும். என் நடு மையத்தை தான் ஆக்கிரமி பண்ணி இருக்கிறதான சினிமா, சிற்றின்பம், உலகத்தின் காரியங்கள் இவையெல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறேன். நீர் என்னை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தால் என் குடும்பத்தை நிரப்புவீராக. என் குடும்பம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே கட்டப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஓ தேவ சமூகம் எல்லாரும் 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 தேவ சமூகத்தை நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. உங்க சரங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை கட்டி எழுப்ப போகிறார். இடிந்து கிடக்கிற மதில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டும்படியாய் கர்த்தர் உங்களை ஒரு நெகேமியாவை போல எடுத்து பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தடைகளை மேற்கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்கு எதிராக வருகிறதான எல்லா சூழ்ச்சிகள், எல்லா எதிராளிகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக முழங்கால நின்று போராடுங்கள். முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். தேவன் உங்களை கர்த்தர் எடுத்து கட்டும்படியாக உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா லபா சந்தர திபாமா மாலாபாஷா. Glory, 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 glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to Jesus, glory to Jesus. Praise you, Father. Hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களை உம்முடைய கரங்களில் தருகிறோம். நீர் எங்களை கர்த்தாவே தொடர்ந்து கட்டி எழுப்புவீராக. இடிந்து கிடக்கிற எல்லா பகுதிகளும் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை குறித்ததான அறிவிலே நாங்கள் வளரணும். அதை பற்றி வெளிப்பாடு கத்துங்களை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் சபையிலே கட்டப்படுவோம் என்றால் கர்த்தாவே எங்கள் ஆவிக்குரியும் கட்டப்படுமே. கர்த்தாவே பரலோகத்தில் கட்டப்படுவோமே. குடும்பம் கட்டப்படுமே. ஒவ்வொருவரும் சபையிலே கட்டப்படும்படியாய் உதவி செய்யுங்க. சபையில நாட்டப்படும்படியாய் உதவி செய்யும்படியாய் கேட்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதற்காக உம்மை பற்றிய வெளிப்பாடை கொடுப்பீராக. அதை பற்றி ஆண்டவரே ஒரு சுய வெறுப்பை கொடுப்பீராக. உம்மை பின்பற்றும்படியான ஒரு தியாக மனப்பான்மை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு மனதையும் ஒற்றுமையும் உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த என்று சத்தமாய் பரிசுத்த, பரிசுத்த பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த. எல்லாரும் ஆவியில நிறைந்து நீர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ.
கரங்களை உயர்த்தி பரிசுத்த சத்தமாய் இன்னும் சத்தமாய் சொல்லுவோம். நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆஹா லேலுயா லேலுயா. ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா. ஆண்டவர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய சபைக்காய் ஸ்தோத்திரம், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா விதமான சபையினுடைய பொறுப்பாளருக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்கள் வியாதிகளை சுகமாக்குவாராக, உங்கள் பலவீனங்களை நீக்குவாராக, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக, உங்களை இந்த வாரம் முழுவதும் வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.